இந்தியாவும் அமெரிக்காவும் இயற்கையாகவே நெருங்கிய நட்பு நாடுகள் என ட்ரம்ப் பதிவை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பிரதமர் மோடி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, இந்தியா மீதான அமெரிக்கா 50% வரி விதித்ததால் இரு நாடுகளுக்கும் இடையேயான அந்த உறவில் என்பது விரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இதையடுத்து அந்த நிகழ்ச்சியை விமர்சித்திருந்த ட்ரம்ப் 3 தலைவர்களின் புகைப்படங்களையும் பகிர்ந்து இருண்ட சீனாவிடம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இழந்துவிட்டதாக தோன்றுகிறது என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இது பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்தியாவுடனான அந்த உறவை புதுப்பிப்பீர்களா என்ற கேள்வி செய்தியாளர்கள் எழுப்பியிருந்தார்கள். இதற்கு ட்ரம்ப், கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் மிக சிறந்த பிரதமராக திகழ்கிறார். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அந்த சக்தி வாய்ந்த உறவு என்பது, அதை பற்றி பொதுமக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய அந்த பதிவை, செய்தியாளர் சந்திப்பை மேற்கோள் காட்டி இந்திய பாரத பிரதமர் ஒரு பதிவை ஒன்றை தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் இயற்கையான உறவு பங்காளிகள். எங்கள் வர்த்தக பேச்சுவார்த்தையை இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பின் வரம்பற்ற திறனை திறக்க வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த விவாதங்கள் விரைவில் முடிவுக்கு வரும். எங்கள் குழுக்கள் அதற்காக செயல்பட்டு வருகிறார்கள். ஜனாதிபதி ட்ரம்புடன் பேசவும் நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன். எங்கள் இரு மக்களுக்குமான அந்த பிரகாசமான வளமான எதிர்காலத்தை நாங்கள் பெற இணைந்து பணியாற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வி வில் ஒர்க் டுகெதர் என்று பிரதமர் தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக பதிவு செய்திருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வரி விதிப்பின் காரணமாக பொருளாதார சீரற்ற ஒரு தன்மை என்பது ஏற்பட இருக்கிறது என்றெல்லாம் பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அமெரிக்கா இந்தியா இடையேயான அந்த உறவை புதுப்பிக்கும் வகையில் இரு நாட்டு பிரதமர்களும் ஒருவருக்கு ஒருவர் பாராட்டிக் கொள்வது என்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது என்று பலரும் தெரிவித்து வருகிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.